மாற்றம் வேண்டாம் என அஜித் கூறியதாக தொடர்ந்து தகவல் வெளியாகி இருந்தது. நோ நீட் என அஜித் கூறியதாக வெளியான தகவலுக்கு அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அஜித்குமார் அவ்வாறு எதுவும் கூறவில்லை என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இன்று காலை 7 மணிக்கு முதல் ஆளாக தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருந்தார் நடிகர் அஜித்குமார். நோ நீட் என மாற்றம் வேண்டுமா என்று கேட்கப்பட்டதற்கு நோ நீட் என அவர் கூறியதாக தகவல் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருந்தது. சமூக வலைதளங்களிலும் அது பரவி கொண்டிருந்தது. இந்த நிலையில் நோ நீட் என அஜித் கூறியதாக வெளியான தகவலுக்கு அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மாற்றம் வேண்டாம் என அஜித் கூறினாரா என்ற கேள்விக்கான மறுப்பு வந்திருக்கிறது. அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அந்த கருத்தை மறுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு துரைசாமி, தொடர்ந்து உங்க கருத்தை சொல்லிடுங்க. ஸோ இந்த நோக்கமே வந்து தங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை சொல்றதுதான். குறிப்பா விஜய் வந்து ஒரு பெரிய கிரௌட் புல்லர். அவர் வந்து வர்றது இன்னைக்கு வந்து அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் ஆட்டு எந்த பார்ட்டியையும் யாரையும் தலைவராக ஏத்துக்காம ஒரு தேர்தலில் தன்னோட பலம் என்னங்கிறத சோதிச்சு பார்க்க தான் அவர் வராரு. இது வந்து கண்டினியூஸா அரசியல் களத்தில் தலைவரா 57, 67 அண்ணாவோடவோ, அண்ணாவுக்கு ஒரு தளபதியா, கலைஞருக்கு ஒரு ஈக்குவல் லீடரா நின்று திமுகவில் 55 விழுக்காடு பலம் கொண்ட திமுக அணியில இருந்து வெளியே வந்த எம்ஜிஆரையோ இது ஒப்பிடுவது வந்து சரியான பார்வையா இருக்காதுங்கிறதா 100% உண்மை. அதே வேளையில விஜயகாந்த் மாறி வராரு. விஜயகாந்தோட ஃபேன் பேஸ் அதிகம், விஜயகாந்தோட க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி அதிகம். கமல்ஹாசன் மாறி வராரு, பவன் கல்யாண் மாறி வராருங்கிற அந்த ஒரு பார்வையில விஜய் வச்சா அது இவர் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டியோட 214 கேண்டிடேட் போட்டிருக்க விஜய் என்ன வாக்கெடுக்கிறாருங்கிறத மே மாசம் 4ஆம் தேதி பார்க்கலாம். பட் இவர் வந்து ஒரு ஓட் கட்டர் தான், ஒரு ஸ்பாய்லர் தான்ங்கிற அந்த இமேஜை தவிர்க்கிறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி அண்ணா மாதிரின்னு பொருந்தாத ஒரு உதாரணத்தை சொல்லி அவங்க தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க.